ஹாய் ஆல், இன்றைக்கி டே 9 மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போனோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துருந்தோம். அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிமக்கா டிசைன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி டோட்டலாக 9 டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் 6 டிசைன்ஸ் வந்துட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு மீதி இருக்க 3 டிசைன்ஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கடாமா. ஜிம்கா டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவல்லரி டிசைன்ஸோடு சேர்த்து கனெக்ட் ஆகிடும். ஆக்சுவலி வந்துட்டு பிரேஸ்லெட், செயின் அண்ட் ஜிம்காஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம கோல்டில் வந்து எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து மெஹந்தியில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் பேக் ஆஃப் தி ஹேண்டில் தான் வந்துட்டு இது நிறையவே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், லைன்ஸ் வந்து நல்லா போட கற்றுக்கோங்க. ஹம்ஸ், சர்க்கிள்ஸ் அண்ட் வந்துட்டு டாட்ஸ் வந்துட்டு நல்லா போல்டாக வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஜிம்கா டிசைன் வந்துட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டாட்ஸில் வந்துட்டு நல்லாவே கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு யூ ஷேப் இருக்குது இல்லையா, தலைக்கீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நம்ம ஜிம்காஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். அண்ட் சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கேன்டா. அதுக்கப்புறம் திரும்ப லைன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். செயினுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே போல்ட் டாட்ஸ் கொடுக்குறேன். ஸோ செயின் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிசைன் போயிடலாம். யாருக்கெல்லாம் கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட் மட்டும்தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும்டா. ஓகே, செகண்ட் டிசைனில் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டபுள் லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு திக் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதே தான் ரிப்பீட்டடாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். டபுள் லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஹம்ஸ் கொடுத்துட்டு டாட்ஸ் வைக்க போகிறோம். அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் செயினுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, லைன்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு போல்ட் டாட் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லையா, செகண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி இந்த ஜிம்கா டிசைன் வரைஞ்சிருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிசைன் போயிடலாம். தேர்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைனில் எப்படி கப் ஷேப் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து செயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டாமா. செயினுக்கு வந்துட்டு ஸ்மால் சைஸ் சர்க்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இது கண்டினியூவாக நான் போட்டுட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப் யூஸ் பண்ணிவிட்டு ஜிம்கா டிசைன் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, லைன்ஸ் அண்ட் ஹம்ஸில் வந்துட்டு நல்லாவே கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அண்ட் பேப்பர் டச் பண்ணியே போடுங்க, உங்களுக்கு நீட்டாக வரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக வந்து அந்த கப் ஷேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் பாட்டமில் வந்துட்டு டாட்ஸ் கொடுக்க போகிறேன். இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹம்ஸ், லைன்ஸ், டாட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸு இதெல்லாம் வந்துட்டு நல்லா போட கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக வரும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, எத்தனை நாளில் மேடம் 20 டேஸில் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஸோ நான் 20 டேஸில் வந்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, எனக்கு ஃபினிஷிங் எல்லாம் நல்லா வருமா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி லைன்ஸ் தானே ஹம்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டுறாதீங்க. அதுதான் மெயின் திங். ஸோ அதை வந்துட்டு நல்லா நீங்கள் கேட்சப் பண்ணிக்கிட்டாவே அடுத்து உள்ள டிசைன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாண்டாமா. ஆக்சுவலி 9th கிளாஸ் வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்குடா. இப்போவுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ என்கிட்ட இருந்தது, பட் ஆனால் வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. ஸோ சாரி, அதுக்காக தான். ஓகே, ஃபோர்த் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷேப் எப்படி கப் ஷேப் கொடுத்துருக்கோம், செகண்டில் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம், தேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா. இப்போ ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட் ஷேப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கேன். டபுள் லேயர் வந்துட்டு டைமண்ட் ஷேப் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 சைட்ஸுமே ஹம்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஏன்னா அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஈவனாக ட்ரா பண்ணால் மட்டும்தான் அது பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகே, 4 சைட்ஸ் வந்துட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஹம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சதுமே இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டில் வந்துட்டு லைன் அண்ட் டாட்ஸ் கொடுத்துருப்போம், செகண்ட் ஒன்றும் அதே தான் கொடுத்துருப்போம், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சர்க்கிள்ஸ் கொடுத்துருப்போம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரில் கொடுத்துட்ருக்கோம். ஸ்ப்ரில்மே நல்லா போட கற்றுக்கோங்க. பெருசாக போட கற்றுக்கோங்க அண்ட் சின்னதாக போட கற்றுக்கோங்க. இந்த மாதிரிலாம் போட கற்றுக்கிட்டா தான் அது வந்துட்டு நீட்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கொடுத்துரும். டாட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் டிசைனுக்கு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் டியர் ட்ராப்ஸ் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் கவர் ஆகிருக்கும் பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக தெரியும். சரிங்களா, கப் ஷேப் கொடுத்துரும். கப் ஷேப்புக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டபுள் ஹம்ஸ் கொடுக்குறோம். டபுள் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஒர்க் டிசைன் மாதிரி தான் போட போகிறோம். இந்த ஜிம்கா டிசைனுக்குள்ளே வந்துட்டு ஸ்ப்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் லாங் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதை வச்சு தான் நான் இது ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபில்லிங் கொடுக்க வேண்டாம். எதனாலனா ஆக்சுவலி நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு சின்னதாக போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுங்க. மித்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே மெர்ஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்கடா. ஓகே, இப்போ வந்து 6th டிசைன் போயிடலாம். 6th டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் தான் நான் கொடுக்குறேன். திலகம் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் திலகம் ஷேப் போடுறீங்க அப்படின்னா லைட்டாக பென்சிலில் எப்படி ட்ரா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் பண்ணிக்கோங்கடா. சென்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரில் தான் கொடுக்க போகிறேன்டா. ஓகே, நான் போடுறது அண்ட் வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியுதான்றதுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்ல நீங்கள் போட்டிங்கனாவே அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக வரும். எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நடுவில் எதனா டிப் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இப்போ அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுமே இது சுற்றி வந்துட்டு நம்ம ஹம்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட்ஸ் கொடுக்க போகிறோம். செயினுக்கு வந்துட்டு லைன் வித் டாட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் வந்துட்டு லோயர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது கொடுத்து தான் இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 6 டிசைன் வந்துட்டு ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th டிசைன் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். 7th டிசைனுக்கு வந்துட்டு பீகாக் டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் தான் இந்த டிசைன்ஸ் போடுவாங்க. ஓகே, எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். ஒரு திலகம் ஷேப் தான் கொடுக்குறேன். எப்படி நம்ம ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன் சொல்கிறோமோ அந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரியே வந்துட்டு நம்ம ஷேப் வந்து போட்டுட்டு அந்த லாங் ஸ்ப்ரில் கொடுக்குறோம். அந்த லாங் ஸ்ப்ரில் வந்துட்டு இந்த திலகம் ஷேப்போடு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நோஸ் கொடுத்துட்டு அண்ட் சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஐ கொடுத்துறோம். ஐபால்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செயினுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த சர்க்கிளில் வந்துட்டு ஒன்று ஃபில்லிங் கொடுக்குறோம் அண்ட் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு இன்னொன்று ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக பண்ணிவிட்டு நம்ம திலகம் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஹம்ஸ் கொடுக்குறோம். அண்ட் டவுன் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் கொடுத்து டாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு கப் ஷேப் இருக்குது இல்லையா, கப் ஷேப் ஜிம்கா டிசைன் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டாப்பில் பார்த்தோம் இல்லையா, அதே ஜிம்கா டிசைன் இங்கே கொடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கு அவ்வளோவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேடா, ஜிம்கா டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பீகாக் டிசைன் வந்துட்டு ப்ளைனாக இதே மாதிரி நீங்கள் விட்டாலும் சரி, அப்படி இல்லைனா ஃபில்லிங் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷனில் 9 டிசைன்ஸ் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு 6 டிசைன் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பீகாக் டிசைனுமே கூட ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கடாமா. அண்ட் நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து டே 9 வரைக்கும் கிளாஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி, ரொம்பவே உங்களோட ஒர்க்ஸ் வந்துட்டு நீட்டாக எனக்கு போட்டு சென்ட் பண்ணுறீங்கடாமா. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மெஹந்தி கற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக போடுறீங்க. அண்ட் நம்ம கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருமே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, மேம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அண்ட் என் ரிலேஷன்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் மொபைல் நம்பருமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹோம்ஒர்க் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன்டா. ஸோ இந்த சேனலில் வர கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூடா.